keto version of curd rice and keto version of payasam எப்படி பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சாதத்தை கில்ட்டே இல்லாமல் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த கீட்டோ வெர்ஷன் ஆஃப் தயிர் சாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கேன், நான் என்ன சாப்பிடலாம், சுகரே போடாமல் ஏதாவது ஒரு ரெசிபி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது நல்லா புரியுது. அதுக்கு தான் இந்த கீட்டோ வெர்ஷன் ஆஃப் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் விட்டுறாதீங்க, இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் வீடியோஸ் போட உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தயிர் சாதம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது வந்து காலிஃப்ளவரை பேஸ் பண்ண தயிர் சாதங்கிறதுனால நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரைஸ்டு காலிஃப்ளவர். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன்னா, ஒரு ஃபுல் காலிஃப்ளவரை நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் ஃபுட் ப்ராசஸரில் அரிசி பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அதை தவிர ஒரு கப் கட்டி தயிர் நான் எடுத்துட்டுருக்கேன். இந்த தயிரில் கொஞ்சம் கார்ப்ஸ் இருக்குது, அதனால் அந்த கார்ப்ஸும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பட்டர் மில்க் மோராக நீங்கள் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு. அதை தவிர நம்ம வேறு என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா ஒன்று எடுத்துட்டுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன், இஞ்சி எடுத்துட்டுருக்கேன், கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன், அதுக்கப்புறம் பெருங்காயமும் உப்பும் சேர்க்க போகிறோம். அப்புறம் கடுகை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்காக கடுகு எடுத்துட்டுருக்கேன். இந்த காலிஃப்ளவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து மொத்தம் 3 grams per serving. ஸோ இந்த ஃபுல் பேக் வந்து 3.5 servings இருக்கிறதுனால 3 grams ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸில் 2 gram ஃபைபருக்கு போயிடுறதுனால ஒரே ஒரு நெட் கார்ப்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு ஒரு சர்விங்கில். ஸோ மொத்தமே 3.5 grams ஆஃப் கார்ப்ஸ் தான் கிடைக்கிறது. அதோடு நீங்கள் கொஞ்சம் மோரோ இல்லை கொஞ்சம் தயிரோ நீங்கள் சேர்க்கும் போது அப் டு 7 or 8 grams ஆஃப் கார்ப்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமே அவ்வளோதான் உங்கள் லஞ்சுக்கு. நீங்கள் கீட்டோ ஃபாலோ பண்ணும்போது 20 grams ஆஃப் கார்ப்ஸ்குள்ளே இருக்கிற ட்ரை பண்ணும்போது இது வந்து 6 or 7 grams தான் உங்கள் நல்ல லஞ்சுக்கு வந்து நல்ல ஆப்ஷன் இது. ஸோ அதனால் இது வந்து லஞ்சுக்கோ டின்னருக்கோ நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் நான் காலிஃப்ளவரை கட் பண்ணி அந்த பேக்கை கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 5-10 minutes வேக வச்சிடுறேன்னா, அதுக்கப்புறம் இந்த மெயின் டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தயிரில் வந்து நான் வந்து கொஞ்சம் பெருங்காய பவுடரும் உப்பும் சேர்த்து நான் கலந்து எடுத்துன்றேன்னா, அப்புறம் வந்து கடுகை வந்து தாளிக்க போகிறேன்னா, கடுகை தாளிச்சிட்டே இருக்கும்போது கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது நான் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து இந்த வேக வச்ச காலிஃப்ளவரை நான் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நான் வந்து தயிர் ஆட் பண்ணி, இந்த தயிரில் ஏற்கனவே நம்ம பெருங்காயம் உப்பு போட்டனால தயிர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணால் நம்மளோட தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது நார்மல் தயிர் சாதம் மாதிரியே இருக்குது, ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு. டேஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் இருந்தது. நார்மல் தயிர் சாதம் சாப்பிட்றோமா இல்லை காலிஃப்ளவர் தயிர் சாதம் சாப்பிட்றோமான்னு ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த நம்ம தாளிச்சிக்கு கொட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அத்தனை சாமானும் ரொம்ப நல்லா பிளெண்டாக இருந்தது இந்த கர்ட்லேயும் இந்த காலிஃப்ளவர்லேயும். இந்த காலிஃப்ளவரோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாண்டு. நீங்கள் என்ன ஸ்பைஸோ என்ன டேஸ்ட்டோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த டேஸ்ட் அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கோ. அதனால இது வந்து அழகான தயிர் சாதம் டேஸ்ட் நம்ம கொடுத்தது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டே இருக்காது இந்த ரெசிபியில். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு எதாவது தோணுச்சுன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிபி அதுதான் கீட்டோ பாயசம். இந்த கீட்டோ பாயசத்துக்கு வந்து நம்ம கோகனட் தான் யூஸ் பண்ண போகிறோம். கோகனட்டும் கோகனட் மில்க்கும் தான், தேங்காய் துருவின தேங்காவும் வந்து தேங்காய் பால் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். சியா சீட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரோட்டீன்
நமக்கு வந்து கிடைக்கணும் இல்லையா. ஒரு 4 ப்ரோட்டீன் இன்டேக்கு சியா சீட்ஸ் ஹெல்ப் பண்ணும். மோரோவர் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த சியா சீட்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த பிராண்ட் ஆஃப் கோகனட் மில்க் நான் யூஸ் பண்ணுறது வந்து டேஸ்ட் ஆஃப் தாய். இதுதான் அன்ஸ்வீட்டன்ட் கோகனட் மில்க். தயவு செய்து ஸ்வீட்டன்ட் கோகனட் மில்க் வாங்கிடாதீங்க. நீங்கள் வீட்டிலே தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுவும் சூப்பர் பெஸ்ட். அது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டோர்லேருந்து வாங்குறதா இருந்தால் அன்ஸ்வீட்டன்ட் கோகனட் மில்க்கை முடிஞ்ச அளவு வாங்குங்க. அப்புறம் நான் வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஸ்டீவியா ஆட் பண்ண போகிறேன். இந்த பிராண்ட் வந்து ஸ்ப்ளெண்டான்னு சொல்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்ப்ளெண்டாவை யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் ஸ்ப்ளெண்டாவோ அஸ்பார்டேம் பேஸ்ட் எந்த ஸ்வீட்னரும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சேஃபான ஸ்வீட்டன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்டீவியா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சுகர் ஆல்கஹால் எரித்ரிட்டால் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து ஓரளவு உங்களோட இன்சுலின் லெவலை வந்து ரைஸ் பண்ணாமல் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0 இதுக்கு. ஸோ இந்த 2 பிராண்டையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸ்டீவியா ஆர் எரித்ரிட்டால். நீங்கள் பேக் பண்ணுறதுக்கோ குக் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஸ்வீட்ஸோ டெசர்ட்ஸோ எது பண்ணுறதுனால அந்த மாதிரி ஒரு பிராண்டை யூஸ் பண்ணிக்குவோம். கீட்டோ டயட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பாயசம் இல்லையா, அது ஏலக்காய் இல்லாமல் எப்படி பாயசம் நல்லாயிருக்கும் சொன்னாலும் நான் கொஞ்சம் பவுடர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏலக்காய் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த தாய் பிராண்டோட கோகனட் மில்க் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நான் வந்து என்னோடய ஒரு கண்டெய்னரில் இருந்து எம்டி பண்ணி ஒரு கப்பில் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ளெண்டா பிராண்ட் இருக்கு இல்லையா ஸ்டீவியா, அதை நான் வந்து ஒரே ஒரு ஸ்க்வீஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சியா சீட்ஸ் இருக்கு இல்லையா, சியா சீட்ஸ் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சம் கோகனட் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச கொஞ்சம் கோகனட்டை வந்து நீங்கள் ஃப்ரோசன் வாங்கினீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் போட்டு எடுங்க, நல்லா பொலன்னு வந்துடும். ஸோ அந்த கோகனட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த சியா சீட்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த கோகனட் மில்க் அப்சர்வ் ஆகி ஸ்வெல் ஆகிடும். ஸ்வெல் ஆகி இந்த பாயசம் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்கள் அடுப்பில் இதில் வைக்கவே வேணாம். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடிமேடாக வாங்கி மிக்ஸ் பண்ணிடலாம் இதை. ஸோ அதான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணும்போது அந்த சியா சீட்ஸ் ஸ்வெல் ஆகிட்டு நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸை நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நட்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கேஷ்யூ நட்ஸ் வந்து நிறையா ஹை அண்ட் கார்ப்ஸ், பீனட்ஸ் ஓரளவு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கலாம், பிஸ்டாச்சியஸ் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் திராட்சை ஆட் பண்ணுறதா இருந்தால் அதுவுமே ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். நான் எங்கள் ஃபேமிலிக்காக ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு 10-15 திராட்சை ஆட் பண்ணுறேன். பட் ஒன் ஆர் டூ திராட்சை நீங்கள் வேணால் உங்கள் டேஸ்ட்டுக்கு கடி பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி திராட்சையிலையும் வந்து ரைசின்ஸில் வந்து நல்ல சுகர் இருக்குது. ஸோ இதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட கீட்டோ பாயசம் ரெடி. இது நீங்கள் கில்ட்டே இல்லாமல் சாப்பிடலாம். எனக்கு இதில் முழுக்க ஹெல்த்தி ஃபேட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஹெல்த்தி ஃபேட்ஸ். கோகனட் வந்து அவ்வளோ ஒரு மிரக்கல் ஃபுட்டு when it comes to being healthy and eating healthy. அதனால் வந்து முடிஞ்சளவு கோகனட் உங்களோட டயட்டில் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபேக்டரும் கிடைக்கும். அதே சமயம் வந்து நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸை லோட் பண்ணாமல் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கோகனட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த தயிர் சாதம் நான் சாப்பிடும்போது எனக்கு என்னமோ பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அதை எடுத்து நான் வாயில போடும்போது எனக்கு நிஜமான ஒரு தயிர் சாதம், ஒரு தாளிச்சு கொட்டி நம்ம எப்படி தயிர் சாதம் சாப்பிடுவோமோ அதே தயிர் சாதம் சாப்பிட்ற ஃபீலிங் எனக்கு கிடச்சிது. நிஜமாவே இந்த சாப்பிட்டு முடிச்சப்பறம் இந்த தயிர் சாதத்தை நான் மிஸ் பண்ணவே நல்ல ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பூன்ஸ் ஆஃப் பாயசம் சாப்பிட்டேன். அவ்வளோதான் என்னோட லஞ்ச் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இதை வந்து லஞ்சுக்கோ டின்னருக்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மறக்காமல் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இன்னியோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சு 31 days ஆகுது. நம்ம முடிக்க போகிறோம் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சை. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 1 மாதத்துக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிற முயற்சி இல்லாமல் லைஃப் லாங் டுவர்ட்ஸ் ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைலுக்காக நம்ம எடுத்துக்கிற முயற்சியாக இருக்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெருசாக ஜாஸ்தி வெயிட் லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு வெயிட் கன்சிடரபிளாக குறைஞ்சாலும் பரவாயில்ல, மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் அதுலேருந்து நம்ம வின்னரை செலக்ட் பண்ண போகிறோம். ஆனால் இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 30 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எப்படி மைண்ட் செட்டில் இருந்தீங்க, என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். 30 days என்னென்ன சேஞ்சஸ் அதை கொண்டு வந்திருக்கீங்கன்னு அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் கிராஜுவலாக நீங்கள் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம்.
ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நான் சம்மரைஸ் பண்ண போகிறேன். நம்ம என்னென்ன வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அந்த மிஸ்டேக்ஸ் மூலமாக என்னென்ன நம்ம வந்து லேர்னிங்ஸ் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே ஒரு வீடியோ வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து மோர் கீட்டோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பிளான்ஸு, ஷாப்பிங் லிஸ்ட்டு, என்னென்ன பண்ணலாம், எப்படி ரெடி ஆகலாம் கீட்டோக்கு அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே வந்து லோ கார்ப் சேலஞ்சோ இல்லை கீட்டோ சேலஞ்சோ வந்து வரப்போகுது நம்ம வீடியோஸில். ஆனால் வந்து நான் டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறது ஃப்ரெண்ட்ஸ், என்னால் டெய்லி பண்ண முடியாது, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. ஸோ வீக்லி வந்து 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் வந்து உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் நிறைய ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். கீட்டோ ரெசிபீஸ் பார்க்க போகிறோம், கீட்டோக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம், கீட்டோ டயட் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் கீட்டோ 1 மந்த் எப்படி நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 1 மந்த் நம்ம கடைப்பிடிக்க அது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட வந்து இன்டென்ஷனு. ஸோ பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிஞ்சு போயிடுது. ஸோ மறக்காமல் உங்கள் ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதோட முடிய போகிறது இந்த மோட்டிவேஷன் ஜேர்னி, இந்த ஹெல்த்தியர் ஜேர்னி முடிய போகிறதுல நம்ம வந்து இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு நம்ம ஃபவுண்டேஷனை போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் எப்படி போச்சு உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. ஏன் வெயிட் லாஸ் ஜேர்னி 30 days எப்படி போச்சுங்கிறது இன்ஃபர்மேஷன் நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளை வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கு. என் வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.